ஐயங்குளம் பகுதியில் புனித கன்னிமாதா ஆலயத்தில் மாதாவின் முகத்தில் பதுமை என்னும் எண்ணெய் வருவதால் அப்பகுதி மக்கள் ஆச்சரியத்தில் உள்ளனர். திண்டுக்கல் ஐயங்குளம் பகுதியில் புனித கன்னிமாதா ஆலயத்தின் மாதாவின் முகத்தில் தொடர்ந்து 7வது நாளாக பதுமை என்னும் எண்ணெய் வடிந்து வருகிறது. இதைத் தொடர்ந்து அந்த திரவியத்தை பங்குத்தந்தை ஆய்விற்காக எடுத்துச் சென்றுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் இத்தகவல் அறிந்து வந்த சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆர்வமுடன் கோயிலில் வழிபட்டனர். திருமயத்தில் உள்ள சத்தியமூர்த்தி பிரசன்ன பெருமாள் கோவில் மற்றும் சிவன் கோவிலில் முகூர்த்த கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் அமைந்துள்ள சத்தியமூர்த்தி பிரசன்ன பெருமாள் கோவில் மற்றும் சிவன் கோவில் கும்பாபிஷேகம் விழாவினையொட்டி முகூர்த்த கால் நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி கள்ளிக்குத்து ஓடை பகுதி மக்கள் தரையில் உருண்டு நூதன முறையில் மனு அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் கள்ளிக்குத்து ஓடை பகுதி மக்கள் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரி தரையில் உருண்டு நூதன முறையில் மனு அளித்தனர். பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்ததாகவும் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தரவில்லை என்றால் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று போராட்டத்தில் ஈடுபட்ட அக்கிராம மக்கள் தெரிவித்தனர். செஞ்சிலுவை சங்கம் முன்பு மாவட்ட அனைத்து பிராமண சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவையில் செஞ்சிலுவை சங்கம் முன்பு பிராமணர்களை கேலி செய்பவர்கள் மீது PCR சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட அனைத்து பிராமண சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்து மக்கள் கட்சியின் தலைவர் கலந்து கொண்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிராமணர்கள் சமூக பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும், சனாதனம் காப்போம் உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியவாறு பிராமண சங்கம் மற்றும் இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அருப்புக்கோட்டை அருகே ஐந்தொழில் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் தொழிலாளர் வாழ்வுரிமை கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே விஸ்வகர்மா சமுதாயத்தை அவதூறாக பேசியதாக கூறி மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து ஐந்தொழில் சங்கங்களின் கூட்டமைப்பு மற்றும் தொழிலாளர் வாழ்வுரிமை கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விஸ்வகர்மா சமுதாயத்தை பற்றி பேசிய கருத்துக்களை திரும்ப பெற வலியுறுத்தி கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. பாபநாசத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் அனைத்திந்திய விவசாய கிராமப்புற தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மக்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் அனைத்திந்திய விவசாய கிராமப்புற தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மக்கள் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிராமப்புற ஏழைகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குதல், ஊரக வேலை திட்டத்தில் 200 நாள் வேலை வழங்குதல், ஊதியத்தில் 600 ரூபாய் உயர்த்துதல் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்த போராட்டத்தில் மாவட்ட குழு உறுப்பினர்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நகராட்சியுடன் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகராட்சியுடன் கவுண்டச்சிபுதூர் ஊராட்சி இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதைத் தொடர்ந்து கோட்டாட்சியர் அப்பகுதி மக்களிடம் மனுவை பெற்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்ததால் கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான கோமனாம்பட்டி, சாத்தம்பாடி, வத்திப்பட்டி உள்ளிட்ட பல பகுதிகளில் அரை மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்தது. இந்நிலையில் வெப்பம் தணிந்து இதமான சூழல் நிலவியதால் அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் மகிழ்ச்சி அடைந்தனர். ரயில்வே நிலையத்தில் பள்ளி கல்லூரிக்கு செல்லாமல் சுற்றித் திரிந்த மாணவர்களுக்கு ரயில்வே பாதுகாப்பு படை காவல் அதிகாரி அறிவுரை வழங்கினார். திண்டிவனம் ரயில் நிலையத்தில் சீருடையுடன் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களை பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லாமல் சுற்றித் திரிந்தனர். இந்நிலையில் அவர்களை கண்ட ரயில்வே பாதுகாப்பு படை காவல் அதிகாரி சுற்றித் திரிந்த மாணவர்களுக்கு அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார். ஆட்சியரிடம் தரையில் ஊர்ந்தவாறு வந்து மாற்றுத்திறனாளி ஒருவர் மனு அளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகையில் மசினக்குடி அருகே வாழைத்தோட்டத்தைச் சேர்ந்த நீலம்மா என்பவர் பிறவியிலேயே 2 கால்களையும் இழந்தவர். இந்நிலையில் அவரின் வீட்டில் மின் இணைப்பு வழங்க கோரி 4 ஆண்டுகளாக கோரிக்கை வைத்தும்
சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறி மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் அரசு சார்பில் மின் வாரியத்திற்கு தேவையான 5000 ரூபாயை டெபாசிட் தொகை மாவட்ட நிர்வாகம் கட்டுவதாகவும் 1 வாரத்திற்குள் மின் இணைப்பை வழங்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். வாடிப்பட்டி அருகே புகையிலை கடத்தல் வழக்கில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே சாலையில் நின்று கொண்டிருந்த ராமகிருஷ்ணன் என்பவரை போலீசார் சோதனை செய்தபோது அவரிடம் இருந்து 45 பெட்டிகள் கணேஷ் புகையிலை மற்றும் 8 கூலி பாக்கெட்டுகள் கைப்பற்றப்பட்டன. இது குறித்து விசாரணை நடத்திய போது ராமு என்பவரிடம் இருந்து வாங்கியதாக தெரிவித்ததன் அடிப்படையில் ராமுவின் கடையில் சோதனையிட்டு 12 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்து ராமு மற்றும் ராமகிருஷ்ணன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்து மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாரமங்கலம் நகராட்சி அலுவலகம் முன்பு திமுக, அதிமுக, பாமக, விசிக உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் தாரமங்கலம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி தலைவர் தன்னிச்சையாக செயல்பட்டு திமுக, பாமக, அதிமுக உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களின் வார்டுகளிலும் அவரே பணிகளை ஒதுக்கி செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் திமுக தலைவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் என தர்ணா போராட்டத்தில் கலந்து கொண்ட திமுக, அதிமுக, பாமக, விசிக உறுப்பினர்கள் கூட்டாக செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளனர். கும்பகோணம் அருகே பாபநாசத்தில் தியான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் அகத்தியர் பிரமிட் தியான ஆசிரமம், வேலுநாச்சியார் லயன்ஸ் சங்கம் மற்றும் அன்னை ஸ்ரீ சாரதா மகளிர் மன்றம் சார்பில் தியான மகா யக்னம் தியான விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சி வேலூர் நாச்சியார் லயன்ஸ் சங்க தலைவர் தில்லை நாயகி சம்பந்தம் தலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை நகராட்சியுடன் ரூரல் ஊராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை நகராட்சியுடன் ரூரல் ஊராட்சியை இணைப்பதற்கு அப்பகுதி மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றியும் கிராமத்திலேயே காத்திருப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டு எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்களிடம் காவல்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பள்ளத்தை தன்னுடைய சம்பளத்தில் சரி செய்த போக்குவரத்து காவலருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. கடலூர் லாரன்ஸ் சாலையில் மத்திய பேருந்து நிலையம் அருகே ஆங்காங்கே பள்ளங்கள் ஏற்பட்டு அடிக்கடி விபத்துகள் ஏற்பட்டு வந்துள்ளன. இந்த நிலையில் போக்குவரத்து சிறப்பு துணை ஆய்வாளர் திருமால் வளவன் தனது மாத சம்பளத்தில் இருந்து அந்த பள்ளத்தை சரி செய்த சம்பவம் போக்குவரத்து காவலருக்கு வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். சூலூர் RVS கலை அறிவியல் கல்லூரியில் கோவை 4 தமிழ்நாடு பட்டாலியன் சார்பாக தேசிய மாணவர் படை சிறப்பு முகாம் நடைபெற்றது. கோவை 4 தமிழ்நாடு பட்டாலியன் சார்பாக சூலூர் RVS கலை அறிவியல் கல்லூரியில் தேசிய மாணவர் படை சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இம்முகாமில் பல்வேறு பள்ளி கல்லூரிகளைச் சார்ந்த தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கு சுபேதார் மேஜர் பாண்டியன் தலைமையிலான இராணுவத்தினர் பயிற்சி அளித்து வருகின்றனர். பழனி அரசு மருத்துவமனை வளாகத்தில் HIV/AIDS பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அரசு மருத்துவமனை வளாகத்தில் தமிழ்நாடு மாநில HIV/AIDS கட்டுப்பாட்டு சங்கம் மற்றும் பழனி அரசு மருத்துவமனை மற்றும் பழனி ஆண்டவர் மகளிர் கலைக்கல்லூரி ஆகியவை இணைந்து HIV/AIDS தீவிர விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சியை நடத்தினர். தொடர்ந்து மருத்துவமனை வளாகத்தில் கல்லூரி மாணவிகள் விழிப்புணர்வை பாடல்கள் மூலமாகவும் நடனத்தின் மூலமாகவும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து அரசு மருத்துவமனை மருத்துவர் உதயகுமார் செய்தியாளர்களிடம் HIV/AIDS தீவிர விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றதாக தெரிவித்தார். சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் 9வது பட்டமளிப்பு விழா சென்னை செம்மஞ்சேரியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. கடல்சார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மாலினி தலைமையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக ஓய்வு பெற்ற IFS ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கிய பின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். வாணியம்பாடி அருகே தேசிய அளவில் நடைபெற்ற வலைப்பந்து போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று ஊர் திரும்பிய அரசு பள்ளி மாணவர்களை மாலை அணிவித்து ஊர் பொதுமக்கள் வரவேற்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் தேசிய அளவிலான 36வது சப் ஜூனியர் வலைப்பந்து போட்டியில்
தமிழக அணி சார்பில் பங்கேற்ற திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே உள்ள அரசு பள்ளியில் பயிலும் வின்சி மற்றும் அன்பு செல்வன் ஆகிய இருவரும் தமிழக அணி சார்பில் பங்கேற்று வெற்றி பெற்று தங்கப் பதக்கத்தை வென்று சாதனை படைத்தனர். கோப்பையுடன் ரயில் மூலம் ஊர் திரும்பிய அவர்களை மாணவர்களின் பெற்றோர் மற்றும் வளையாம்பட்டு கிராம மக்கள் மற்றும் வலைப்பந்து விளையாட்டு பயிற்சியாளர்கள் ஆகியோர் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். அம்பாசமுத்திரம் அருகே பள்ளி மாணவ மாணவியருக்கு மஞ்சப்பையில் மரக்கன்றுகள் கொடுத்து ஆசிரியர்கள் வரவேற்றனர். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள துவக்கப்பள்ளியில் 1ஆம் பருவ விடுமுறை முடிந்து 2ஆம் பருவத்திற்கு அடியெடுத்து வைக்கும் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மஞ்சள் பையில் மரக்கன்றுகளை வழங்கி ஆசிரியர்கள் வரவேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை மேரி மேகலா, ஆசிரியர்கள் எலிசபெத், ஞானலதா, சாந்தி மற்றும் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலத்தில் பொதுவெளியில் ஆண்களுக்கு நிகராக பெண் ஒருவர் மது அருந்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் அருகே உள்ள மதுபான கடை முன்பு பெண் ஒருவர் பொதுவெளியில் ஆண்களுக்கு நிகராக மது அருந்தும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்நிலையில் அவ்வழியாக சென்ற வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இது குறித்து விசாரித்து காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை பெய்ததால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழையானது பெய்தது. கடந்த சில தினங்களாக சித்திரை மாதம் போல வெயில் வாட்டி வதித்த நிலையில் தற்போது கனமழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் அப்பகுதி பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கடலூரில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கடலூரில் இளைஞர் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றதில் சிறப்பு அழைப்பாளராக அக்கட்சியின் இளைஞர் காங்கிரஸ் மாநில தலைவர் லெனின் பிரசாத் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், திமுக ஆட்சியில் உள்ள குறைபாடுகளை சுட்டிக்காட்டும் கட்சியாக காங்கிரஸ் உள்ளது எனவும் 2026இல் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைக்கும் செயல்பாட்டில் கட்சி இறங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பொய் புகார் கொடுத்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பி வருபவர் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுடைய பட்டா மாறுதல் செய்யப்பட்டு உள்ள இடத்தை போலியானவை என்று பொய் புகார் கொடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பி வருபவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் வெள்ளை நெஞ்சன் தலைமையில் மனு அளிக்கப்பட்டது. வேலாயுதம்பாளையம் அருகே காவிரி ஆறு ஓர பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து வந்த செங்கல் சூளை அகற்றப்பட்டன. கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் அருகே காவிரி ஆறு நீர்நிலை பகுதிகளை ஆக்கிரமிப்பு செய்து செங்கல் சூளை அமைத்து பயன்படுத்தி வந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் சதீஷ் தலைமையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது. இதனால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் செங்கல் சூளையின் உரிமையாளர் அதிமுகவில் இருப்பதால் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதாக குற்றம் சாட்டி காவல்துறையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.